லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் 2 உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது. கார்கில் வெற்றி தினத்தையொட்டி நாளை லடாக்கின் திராஸில் உள்ள போர் நினைவிடத்திற்கு செல்கிறார் பிரதமர் மோடி. உலகின் மிக உயரமான ஷிங்குன்லா சுரங்கப்பாதை அமைக்கும் பணியையும் தொடங்கி வைக்கிறார். கனிம வளங்களுக்கு வரி விதிக்கும் அதிகாரம் மாநில அரசுகளுக்கும் உள்ளது என உச்சநீதிமன்றம் தீர்ப்பு. மாநிலங்களில் உள்ள கனிம வளத்துக்காக மத்திய அரசிடமிருந்து பெறும் ராயல்டியை வரியாக கருத முடியாது எனவும் உத்தரவு. கர்நாடகாவின் கிருஷ்ணராஜசாகர் அணையில் இருந்து வெளியேற்றப்படும் நீரின் அளவு வினாடிக்கு 1,00,000 கன அடியாக அதிகரிப்பு. கபினியில் இருந்து வினாடிக்கு 16,900 கன அடி நீர் திறக்கப்படுவதால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. டெல்லியில் மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் CR பாட்டீலுடன் தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் சந்திப்பு. காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்ட கர்நாடகாவுக்கு அனுமதி தரக்கூடாது என வலியுறுத்தல். வர்த்தகம், AI தொழில்நுட்பம், பாதுகாப்பு உள்ளிட்டவற்றில் இந்தியா இங்கிலாந்து இடையே புதிய ஒப்பந்தம். இந்தியா இங்கிலாந்து வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் சந்திப்பில் இரு நாடுகளின் வளர்ச்சியை மேம்படுத்துவது குறித்தும் பேச்சு. நீட் தேர்வுக்கு எதிராக கர்நாடக சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றம். பாஜக ஆர்ப்பாட்டத்திற்கு இடையே தீர்மானம் நிறைவேற்றம். மத்திய பிரதேச மாநிலத்தில் முதலீடு செய்ய முன்வருமாறு தமிழக நிறுவனங்களுக்கு அம்மாநில முதல்வர் மோகன் யாதவ் அழைப்பு. எந்த ஒரு மாநிலத்தின் வர்த்தகத்தையும் அபகரிப்பது தங்களது நோக்கம் அல்ல என்றும் கோவையில் தொழில் முதலீட்டாளர் ஈர்ப்பு கருத்தரங்கில் பங்கேற்ற பின் பேட்டி. காலியாக உள்ள நெல்லை, கோவை மாநகராட்சி மேயர் பதவிகளுக்கு மறைமுக தேர்தல் நடத்த மாவட்ட ஆட்சியர்களுக்கு மாநில தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தல். நகர்ப்புற ஊரக உள்ளாட்சி அமைப்புகளில் காலியாக உள்ள பதவி இடங்களை நிரப்பவும் பரிந்துரை. நீலகிரி மாவட்டம் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இன்றும் நாளையும் கனமழை பெய்ய வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. குற்ற வழக்குகள் துறை இயக்குநராக திமுக இளைஞரணி நிர்வாகியாக இருந்த ஹசன் முகமது ஜின்னா நியமிக்கப்பட்டிருப்பது அதிகார துஷ்பிரயோகம் என அண்ணாமலை விமர்சனம். பல குற்றங்களில் திமுகவினருக்கு நேரடி தொடர்பு இருப்பதாக தெரியவரும் நிலையில் திமுக முன்னாள் நிர்வாகியை நியமித்த நோக்கம் என்ன என்றும் கேள்வி. நீட் தேர்வை காங்கிரஸ் கொண்டு வந்த போது திமுக ஏன் தடுக்கவில்லை என மாநிலங்களவையில் தம்பிதுரை கேள்வி. காங்கிரஸ் மற்றும் திமுக எம்பிக்கள் எதிர்ப்பு தெரிவித்து முழக்கம். நீட் தேர்வை கொண்டு வந்த காங்கிரஸ் அதற்கு தற்போதைய NDA அரசு மீது பழி போடக்கூடாது என தம்பிதுரை பேச்சு. உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையிலேயே நீட் தேர்வு முறை அமல்படுத்தப்பட்டதாகவும் கருத்து. தமிழகத்திற்கு எந்த ஒரு புதிய திட்டங்களையும் அறிவிக்காமல் பழைய பல்லவியை பாடும் வகையில் பட்ஜெட் இருப்பதாக மாநிலங்களவையில் CV சண்முகம் பேச்சு. ஒசூர், கோவையில் ராணுவ தளவாட உற்பத்தி வழித்தடம் நிறுவப்படும் என கூறப்பட்ட நிலையில் அதற்கான நிதி பட்ஜெட்டில் ஒதுக்கவில்லை எனவும் கருத்து. நிற்காமல் சென்ற மகளிர் கட்டணமில்லா அரசு பேருந்தை வழிமறித்து ஓட்டுநர், நடத்துனரிடம் வாக்குவாதம் செய்த பெண்கள். எங்களை பேருந்தில் ஏற்றினால் உங்கள் வீட்டு சொத்து போய்விடுமா என சரமாரி கேள்வி. சென்னை மெட்ரோ ரயிலில் இளைஞர் ஒருவர் கஞ்சா பயன்படுத்தியதாக கூறி நிழற்படங்களை வெளியிட்ட முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார். தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களின் புழக்கம் அதிகரித்து தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்குக்கு போதை ஆசாமிகள் சவால் விடுவதாகவும் கருத்து. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட அஞ்சலை மேலும் ஒரு வழக்கில் கைது. கந்துவட்டி வழக்கில் கைது செய்து எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போலீசார். முறைகேடு, மோசடிகளை தடுக்க புதிய தொழில்நுட்பத்துடன் தேர்வு முறையை சீரமைக்க UPSC திட்டம்.
விண்ணப்பதாரர்களின் கைரேகை மற்றும் முக அடையாளங்களை உறுதி செய்யும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்த முடிவு. உச்சநீதிமன்ற உத்தரவின்படி நீட் தேர்வின் இறுதி மதிப்பெண் பட்டியலை வெளியிட்டது தேசிய தேர்வு முகமை. 19வது கேள்விக்கு வழங்கப்பட்ட கருணை மதிப்பெண்ணை ரத்து செய்து புதிய பட்டியல் வெளியீடு. வங்கதேசத்தில் இடஒதுக்கீடு தொடர்பாக வன்முறை வெடித்ததை அடுத்து இதுவரை இந்திய மாணவர்கள் 6700க்கும் அதிகமானோர் மீட்பு. வங்கதேச அரசு மீட்பு பணிக்கு சிறப்பான ஒத்துழைப்பு வழங்கியதாக இந்திய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் பேட்டி. தோல்வி பயத்தால் அமெரிக்க அதிபர் தேர்தலிலிருந்து ஜோ பைடன் விலகியதாக டொனால்டு டிரம்ப் விமர்சனம். அமெரிக்காவுக்குள் 2 கோடி பேரை சட்டவிரோதமாக நுழைய விட்டதாக கமலா ஹாரிஸ் மீதும் குற்றச்சாட்டு. பிலிப்பைன்ஸ் அருகே மோசமான வானிலை காரணமாக கடலில் மூழ்கத் தொடங்கிய எண்ணெய் கப்பல். 14 லட்சம் லிட்டர் எண்ணெய் கடலில் கலந்ததால் மிகப்பெரிய அளவில் சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படும் அபாயம். பாரிஸ் ஒலிம்பிக் வில்வித்தை போட்டியில் காலிறுதிக்கு தகுதி பெற்றது இந்திய மகளிர் அணி. தீபிகா குமாரி, அங்கிதா பகத், பஜன் கவுர் அடங்கிய இந்திய அணி தரவரிசை சுற்று போட்டியில் 4ஆம் இடம் பிடித்தது. லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் 2 உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது.